Through the blood of Christ our
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான நல் வாழ்த்துதலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். சற்று கவனியுங்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, இந்த ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கித்தியனாகிய இந்த ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால், ஒரு எளிமையான ஒரு மனிதன். பாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய மனுஷனாகிய அல்லது பெரிய ராஜாவாகிய தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஊசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த உடன்படிக்கை பெட்டி ஒருவேளை அந்த மாட்டு வண்டியிலிருந்து கீழே விழுந்து விடுமோ என்று எண்ணம் கொண்டு நல்ல உள்ளத்தில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது தன்னுடைய கரங்களை கொண்டு போய் வைக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஊசாவை அடித்தார் என்று சொல்லி. ஒருவேளை துணிகரத்து நிமித்தமாக தன்னுடைய கரங்களை வைத்தானோ, அல்லது பரிசுத்தமில்லாத நிலைமையில் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கைகளை வைத்தானோ தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது தவறாய் இருந்ததுனால கர்த்தர் அடித்தார். ஆகையினாலே இந்த தாவீது ராஜா மிகவும் அதிகமாய் பயந்து போனார். இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறோமே, நமக்கு இதே போல சாவு வந்துடக்கூடாது என்று சொல்லி அவன் உள்ளத்திலே பயந்து போனான். அப்போதுதான் இந்த ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை பார்த்து, உன்னுடைய வீட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கட்டும் என்று சொல்லி ராஜா சொன்னார். தாவீது சொன்ன பேச்சுக்கு அடுத்த பேச்சே இல்லை. எளிய மனிதன் ஆகினால் சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டான். அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி போய் இருந்தது. பைபிள் சொல்லுகிறது, 3 மாதம் மட்டுமே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 90 நாட்கள் மட்டுமே அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. இந்த பைபிள் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த ஓபேத் ஏதோம் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்கிறதற்கு ரகசியம் என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த 3 மாதம் 90 நாட்கள் அவனுடைய வீட்டில் இருந்தது. அவ்வளவுதான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? பைபிள் சொல்லுகிறது பாருங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கொடுத்த அந்த 10 கட்டளை அதற்குள்ளே இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய பிஸ்னஸில் இந்த உடன்படிக்கை பெட்டி 10 கட்டளை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் நிமித்தமாய் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிஸ்னஸை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீர்களா? 10 கட்டளை அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தில் அந்த 10 கட்டளை என்ன என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, லேவியராகமம் 26, 3, 4 வாசித்து பாருங்கள். அந்த 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்ய வேண்டுமா? தேவனுடைய 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். நிறைய வீட்டிலே நான் பார்த்துருக்கிறேன், அந்த 10 கட்டளை ஒரு பெரிய ஷாட்டில் தொங்க விட்டிருப்பார்கள். இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எல்லாம் வைத்திருப்பார்கள். இயேசுவானுடைய ஃபோட்டோவுக்கு ஒரு மாலை கூட போட்டு வைத்திருப்பார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் பிரயோஜனப்படாது, புரிந்து கொள்ளுங்கள். அந்த 10 கட்டளை உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த 10 கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிற போது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சிடி ஸ்டாட் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவர் இருந்தார். வயதான ஒரு தேவ மனிதர். அவருக்கு உடன் ஊழியர்கள் எண்ணற்ற பேர் இருந்தார்கள். ஒரு நாள் இரவு நேரத்தில் அறிக்கை லைட்டை வைத்து கொண்டு, இன்றைக்கு இருக்கிறது போல இந்த வெளிச்சங்கள் கிடையாது, அறிக்கை லைட்டை வைத்து அவர் அப்படியே பைபிளை எடுத்து புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். ஒரு அருமையான சகோதரன் ஓட்டமாய் ஓடினார், ஐயா, வேதத்தில் ஏதோ ஒரு வசனத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அது என்ன என்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அது எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று உடனே நான் அதை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி கூறினான். சிடி ஸ்டாட் சொன்னார், நான் ஒன்றும் பைபிள் வசனத்தை தேடிட்டு இருக்கல தம்பி, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி என்னை நானே அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கூறினாராம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, தேவனுடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிறது, லேவியராகமம் 25:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல சுகமாய் இருப்பீர்கள். இன்னைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய 10 கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:26 தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் வியாதிகளில் ஒன்று உங்களை மேற்கொள்வது இல்லை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, 10 கட்டளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறதற்கு இப்பொழுது நேரம் நமக்கு சரியாக இல்லை. ஆனால் அந்த 10 கட்டளையில் 3 காரியத்தை மிக வேகமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். முதல் காரியம், என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கட்டளையுமே முக்கியம்தான், ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் கவனியுங்கள், என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்து மனிதர்களாகிய நம்மை ஆளுகை செய்கிறதற்காக, அனுபவிக்கிறதற்காக ஆண்டவர் இவைகளையெல்லாம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? தெய்வத்தை மறந்துவிட்டு தேவன் சிருஷ்டித்ததை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூரியனை கடவுள் என்று சொல்லுகிறான். ஒரு சாதாரணமான தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின ஒரு மிருகத்தை என் அன்பு தேவப்பிள்ளையே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த தெய்வத்திற்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான், விக்கிரக ஆராதனை செய்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே கவனியுங்கள், பைபிள் சொல்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நோய்க்கும் பார், பேய்க்கும் பார் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்புவோம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நானும் என் வீட்டாருமோ என்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையை சேவிப்போம் என்று சொல்லுகிறதற்கு பதிலாக இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை சேவிப்போம், இன்னும் ஏதாவது இருந்தால் அதையும் சேவிப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்ற பெயரை பெற்றுக்கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்த சொரூபத்தையும் நீ வணங்க வேண்டாம். நீ உங்களுடைய வீட்டில் சொரூபம் இருக்கிறதா? விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம், அதை அகற்றி போடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 கட்டளை இருந்தது. அதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நீ 6 நாள் உன் சொந்த வேலையை செய், 7வது நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நீ யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உன்னை உண்டாக்கின தெய்வத்தை கனப்படுத்தும்படியாக நீ ஆலயம் செல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை எத்தனை பேர் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறீர்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 10 கட்டளை இருந்தது. அதில் மிக முக்கியமானது, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற போது ஆண்டவனை உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆலய ஆராதனை அசட்டை பண்றீங்களா? ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்கிறீங்களா? இந்த நாள் ஹாலிடே அல்ல, ஹோலிடே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியம் இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முதியோருடைய இல்லம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற தாய்மார்களை போய் பார்க்கிற போது சொல்கிற ஒரு காரியம், என்னுடைய மகன் மருமகளை பிரியப்படுத்துவதற்காக என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது நம்முடைய தாயோ தகப்பனோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறதை காட்டிலும், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் பரவாமல் இருக்கிறது நல்லது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியம் செய்கிறீர்களா? உடைய பெற்றோரை நேசியுங்கள், உடைய பெற்றோரை நேசியுங்கள். நான் அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். இருக்கும்போது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுக்கிறதற்கு முடியாது, ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாது. ஆனால் மரித்த பின்பு பாருங்க, பள்ளிங்கியில் கல்லறையை கட்டுவார்கள். அந்த அடக்க பெட்டியை அதிகமாய் பணம் கொடுத்து வாங்கி அடக்கம் செய்வார்கள். சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், வீடியோவும் எடுப்பார்கள். ஒரு தாய் தகப்பன் இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அவர்கள் மரித்த பின்பு நீங்கள் என்ன செய்து என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, 10 கட்டளை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அதன் நிமித்தமாய் ஓபேத் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய பெற்றோரை நேசிப்பீர்களா? உங்களுடைய தாய் தகப்பனை நேசிப்பீர்களா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீர்களா? எவ்வளவோ வேலை பொழு இருந்தாலும் வயதான தாய் தகப்பனான ஒரு 10 நிமிடம் பேசுவதற்கு ஒதுக்குங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு ஒதுக்குறது போல உங்களுடைய பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு ஒதுக்குங்கள். உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அந்த 10 கட்டளை தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஓபேத் வீட்டில் இருந்தது. அது நிமித்தமாய் கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? இன்றைக்கு இந்த ஓபேத் குடும்பத்தை போல அந்த 10 கட்டளை உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒரு வினாடி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஓபேத் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிய குடும்பத்தை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மனிதனுடைய வீட்டில் அந்த குடும்பத்தில் இருந்தது நிமித்தமாய் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் கூட அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிறவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்.
6 நாளும் நீ உன் சொந்த வேலையை செய்து 7வது நாளில் அந்த நாளை பரிசுத்த நாளாய் ஓய்வு நாளாய் அனுசரிப்பாயாக. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று 10 கட்டளையில் முக்கியமான காரியங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றும், குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், வியாதி பலவீனங்களை மாற்றும், தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மழையைப் போல பெய்யட்டும். என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு காத்திருப்பார்களோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். உடைய நாமத்து நிமித்தம் உடைய ஊழியக்காரனாக இருந்து மனதார வாழ்த்துகிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.